தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏரியாங்கிறது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2D ஷேப், அதாவது ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு ஸ்பேஸை ஃபில் பண்ணுதோ ஸோ அதான் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2D ஷேப் இருக்கலாம், ஒரு ரெக்டாங்கிளா, ஒரு சர்க்கிளோ, இல்லை வேற ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளோ, ஸோ இந்த மாதிரி 2D ஷேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஸோ எவ்வளவு ஸ்பேஸை ஃபில் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இதே வால்யூம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 3 டைமென்ஷன் ஷேப், சரிங்களா? 3 டைமென்ஷன் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ எவ்வளவு ஸ்பேஸை ஃபில் பண்ணுது ஸோ அந்த ஃபில் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் தான் நம்ம வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ ஏரியாவோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், இல்லை mm ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதே வால்யூம் பேர் தான் மீட்டர் கியூப் ஆர் சென்டிமீட்டர் கியூப் அல்லது mm கியூப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஷேப்புக்கும் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், சரிங்களா? நம்ம சதுரம் அப்படின்னு. ஸோ சதுரம் அப்படின்னா அது ஒரு 2D ஷேப் தான், சரிங்களா? ஸோ 2D ஷேப்புக்கு நம்ம கண்டிப்பாக நமக்கு ஏரியா தெரிஞ்சிட போகுது. ஸோ ஸ்கொயருக்கு வந்து இது வந்து நமக்கு ஒரு 2D ஷேப். ஸோ 2D ஷேப்புக்கு போது கண்டிப்பாக ஃபில் பண்ணுற ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இதை ஃபில் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுனால ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக கவர் ஆகலாம் நம்ம ஏரியான்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ ஏரியாங்கிறது இருந்தால் ஸோ அந்த ஸ்கொயரோட ஒவ்வொரு சைடுமே பார்த்தீங்கன்னா அதோட டைமென்ஷன்ஸ் வந்து ஸ்மால் ஏ, சரிங்களா? அப்போ ஏரியா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏரியா கிடைச்சிடும். ஸோ இப்போ ஏ இன்ட்டு ஏ போட்டால் நமக்கு ஏரியா கிடைச்சிடும், அவ்வளோதான். இப்போ ஏ இன்ட்டு ஏன்னு சொல்லலாம், ஸோ ஏ ஸ்கொயர், சரிங்களா? ஸோ இதனோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் ஆர் mm ஸ்கொயர். அந்த மாதிரி நம்ம யூனிட் அங்கே என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த யூனிட் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ சதுரத்தோட ஏரியாக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சுற்றளவு பெரிமீட்டர் என்னன்னு கேட்பாங்க, சரிங்களா? பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ இந்த ஷேப் ஃபுல்லாக சுற்றி இருக்க சர்ஃபேஸ் தான் நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன, ஸோ இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாத்தையும் நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெரிமீட்டர் போது ஸோ இங்கே 4 சர்ஃபேஸ் இருக்கு, 4 சைட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு சைடு ஏ அப்படின்னா அப்போ 4 சைடு நம்ம என்ன சொல்லலாம், 4A அப்படின்னு சொல்லலாம். டோட்டலா ஒரு சைடு வந்து ஏ அப்படின்னா இங்கே நமக்கு 4 சைட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம பெரிமீட்டர் என்ன சொல்லலாம் அப்படின்னா 4A, சரிங்களா? ஸோ 4A நம்ம பெரிமீட்டர் சொல்லுவோம் அல்லது சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் 2 கார்னர்ல ஜாயின் பண்ணி நம்ம டயகனல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சரி, அப்போ டயகனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா ஜஸ்ட் A × √2. ஸோ தான் நமக்கு டயகனலுக்கான ஃபார்முலா, சரிங்களா?